இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோம்னா, வீரத்துக்கு அதிபதி துர்க்கை, கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி, அதே போல பேச்சு ஆற்றலுக்கு அதிபதி இந்த பேச்சியம்மன். இந்த கோயில்ல உள்ள பேச்சியம்மன் சுயம்புவாக எழுந்தருளி இங்கு உள்ள மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயில்ல உள்ள அம்மனை வணங்கினா பேச்சுல குறைபாடு உள்ளவர்களுக்கு அந்த குறைபாடு நீங்கும். அது மட்டும் இல்ல, பேச்சு திறமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்மனை வழிபட்டா சிறந்த பேச்சாற்றல் கிடைக்கும்னு இங்க வரும் பக்தர்களோட நம்பிக்கை. இன்னும் பல சிறப்புகள் இருக்கு இந்த கோயிலுக்கு. அதை அடுத்து ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சம்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். இந்த ஆலமரத்தோட வேப்ப மரமும் இணைந்து போட்டி போட்டு வளர்ந்துருக்கும். இந்த அம்மனோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படும் கெட்டதை அனைத்தும் நீக்கி அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்மன். இந்த அம்மனோட வடிவம் எப்படி இருக்கும்னா, அம்மனின் வலதுபுறம் ஓங்கிய கையுடனும் இடது கையில் குழந்தையுடனும் காலில் அரக்கனை மிதித்திருப்பது போல காட்சி தருகிறாள் இந்த பேச்சியம்மன். 6 அடி உயரமுள்ள இந்த அம்மனை தரிசிக்கும் போது நமக்கு அது விக்கிரகம் போல தோன்றாது, ஒரு பெண் நேரில் நிற்பது போல தோன்றும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு நாகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும்னு இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. இங்கே வரும் பக்தர்கள் தன்னோட வேண்டுதல் நிறைவேறினா அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர். இந்த கோயில்ல வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மதியம் 12 மணிக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அத்துடன் மாலையிலும் அம்மனுக்கு குங்குமத்தால் சிறப்பாக அலங்காரம் செய்கின்றனர். இந்த அலங்காரத்தை பார்த்தா சிறந்த பலன் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கோயில் மதுரையில வைகை ஆற்றின் கரையில பேச்சியம்மன் படித்துறை சிம்மக்கல்ல இருக்கு. முடிஞ்சா ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போகக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டினாலும் கவலைப்படாதீங்க. சுத்தமான மனசோட உங்க வேண்டுதலை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் இந்த அம்மன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க. பேச்சியம்மனோட அருள் அனைவருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். வேற ஒரு டிவோஷனல் டூர்ல பார்க்கலாம். நன்றி.